துரைமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்திக்கின் உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள். வாங்கின காசுக்கு வேலை செய்கிறீங்க போல. ஆதாரங்கள் உங்களுக்காக. தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்தது எல்லா கட்சிகளுக்கும் பெரும் தலைவலியாக மாறியிருக்கு. ஆளும் திமுக அரசுக்கு இவர் பெரும் தலைவலியாக மாறியிருக்காரு. இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்போ நாம் தமிழர் கூட ஒரு பெரிய டீலிங் போட்டிருக்காங்க. டீலிங்கில் ரொம்ப முக்கியமானவங்க சீமான், துரைமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்திக். அண்ணன் விஜயகாந்தை வடிவேலை வச்சு காலி பண்ண மாதிரி சீமானை வச்சு விஜய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக மதுரையில் நடந்துடுச்சு. மாநாடு நடந்துட்டு இருந்தப்போ கிரிக்கெட்டில் லைவ் கமெண்ட்ரி பண்ணுறது மாதிரியே இந்த துரைமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்திக் லைவ் கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க மாநாடை பற்றி. இந்த தற்குறி சாட்டை முருகன் ஒரே நாளில் 50 பதிவுகள் எக்ஸ் தளத்தில் பண்ணுறான். அதே டைமு யூடியூப்பில் 10க்கு மேலே ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். ஆனால் சமீபத்தில் நடந்த திமுக முப்பெரும் விழாவை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. வாங்கின காசுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறீங்க போல. அடே இடும்பாவனம் கார்த்திக், உங்ககிட்ட சீமான் ஸ்டைல்லையே கேட்குறேன். நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் வந்த மான தமிழனாக இருந்தால் இதற்கு பதில் சொல்கிறா. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாடு குறித்து அவ்வளவு கோலி கிண்டல் போஸ்ட்டு போட்ட. விஜய் பார்த்து படிக்கிறாரு, 30 மினிட்ஸ் தான் பேசினார், அப்படி இப்படின்னெல்லாம் வாய் பேசினேன்ல. நேற்றைக்கு திமுக நடத்தின முப்பெரும் விழாவை பற்றி எந்த பதிவும் போடலை. தளபதி விஜய் 30 நிமிஷம் தான் பேசினார்னு சொன்னேன்ல. நேற்றைக்கு ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, செந்தில் பாலாஜி எல்லாரும் சேர்ந்து 20 நிமிஷம் தான் பேசியிருக்காங்க. அதுக்கு எந்த பதிவும் நீ போடலையே. திமுக கிட்ட வாங்கின காசுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறீங்க போல். கண்டிப்பாக தம்பிகள் இதெல்லாம் சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க.